வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ 160 வாட்ஸ் ப்ளஸ் 160 வாட்ஸ் டோட்டலாக 320 வாட்ஸ் பவர் உள்ள ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி TDA 7498, மாடல் நம்பர் ZK1602T. இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 15 வோல்ட் டிசியிலிருந்து 33 வோல்ட் டிசி வரைக்கும் கொடுக்கலாம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இதை பற்றி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் ஒன்று, ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸில் நிறையா அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த சேனல் பார்க்கக்கூடிய பெரும்பாலும் எங்களுடைய ஸ்டூடெண்ட் நியூ கமர்ஸ் தான். எலக்ட்ரானிக் ஃபீல்டுக்கு எல்லாருமே புதுசாக இருப்பீங்க. லேட்டஸ்ட்டு புது ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அதை நாங்கள் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸாக கொடுத்துட்ருக்கோம் வித் சர்க்யூட் டயக்ராமாக. சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எளிதில் புரிகிற மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் அந்த ஒயரிங் டயக்ராம் வித் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் உண்டு, பாஸ் கண்ட்ரோல் இருக்குது, பேஸ் கண்ட்ரோல் இருக்குது, ட்ரிபிள் கண்ட்ரோல் இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல வால்யூம் கண்ட்ரோல். இது டோட்டலாக 2 சேனலுக்கு உண்டான பேஸ் கூட்டலாம் குறைக்கலாம், 2 சேனலுக்கு உண்டான ட்ரிபிள் கூட்டலாம் குறைக்கலாம். இந்த இடத்துல டைல் பட்டன் ஒரு பட்டன் இருக்குது. இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, இந்த யூஎஸ்பியில் நீங்கள் ஒரு விருப்பமான பாட்டு சாங் கேட்கும்போது பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்சை உள்நோக்கி லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஒருவேளை நெக்ஸ்ட் சாங் வேணும்னா ரைட்லேயும், ப்ரீவியஸ் வேணும்னா லெஃப்ட்லேயும் தள்ளணும். அதுக்கு தான் இந்த சுவிட்ச் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹீட் சிங்க் பிளேட் இருக்குது. அந்த ஹீட் சிங்க் பிளேட்டுக்கு மேலே ஒரு சைலண்டாக ரன் ஆகக்கூடிய நாய்ஸ்லெஸ் ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது. பாட்டம் சைடில் தான் அந்த ஐசி இருக்குது, கிளாஸ் டி ஐசி இருக்குது, நல்ல குவாலிட்டியான ஐசி. இதில் 3 இன்புட் இருக்குது, சிக்னல் இன்புட். ஒன்று வந்து யூஎஸ்பி, இன்னொன்று வந்து ப்ளூடூத் இன்புட், இன்னொன்று வந்து ஆக்சிலரி இன்புட். இது கொடுத்துருக்கு. லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த டோட்டல் கிட்டும் நான் மேனுவலாக தான் ஆப்ரேட் பண்ணணும், ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ண முடியாது. நாம் ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ளூடூத் மாடல் வித் ரிமோட்டோட மார்க்கெட்டில் அவைலபிள். உங்களுக்கு என்ன ப்ளூடூத் மாடல் பிடிச்சிருக்கோ அந்த ப்ளூடூத் மாடலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, நம்ம வரக்கூடிய கஸ்டமருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடியோ சிஸ்டம் அசம்பிள் பண்ணி கொடுக்கணும். அப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர்ஸ் லீனியர் ஐசியும் நல்லாயிருக்கும். லீனியர் ஐஸ்லேயும் எந்த குறையும் சொல்ல முடியாது, ஆனால் அதில் சில குறைபாடுகள் இருக்கும். இந்த லீனியர் ஐஸ்லேயுமே பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், ஹீட் ஆகும், ஹம் வரும், நாய்ஸ் வரும். இன்புட் ஏசி வோல்ட்டு தகுந்த மாதிரி வோல்ட்டும் ஃப்ளக்ஸ் ஆகும், அவுட்புட் வோல்ட்டு. பொதுவாக எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னாவே கான்ஸ்டன்ட் டிசி சோர்ஸ் தான், வேரியபிள் டிசி கிடையாது. அப்படி வேரியபிள் டிசி இன்புட்டாக இருக்கும் பட்சத்தில் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால தான் கான்ஸ்டன்ட் டிசி சோர்ஸ் கொடுக்கணும், பர்டிகுலராக பேட்ரி கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் பேட்ரி அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக தான் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ 3 இன்புட்டில் நம்ம எப்படி ரிமோட் மாற்றலாம், அந்த ஒயரிங் பற்றி நான் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நான் தரேன்ருக்கேன். அதுதான் இப்போ நான் பார்க்க போகிறோம். இப்போது ப்ராக்டிக்கல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில டேட்டாஸ் கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சேனல் அவுட்புட், லெஃப்ட் சேனல் அவுட்புட், 2 சேனல் அவுட்புட். இந்த 2 சேனல் அவுட்புட்டு ஹெவியாக இருக்கிறதுனால 160 வாட்ஸ் அப்படின்னா நம்ம டவர் மாடல் ஸ்பீக்கர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்போ டவர் மாடல் அப்படின்னா டவரில் என்னென்ன வரும் அப்படின்னா ஒரு டியூட்டர், ஒரு மிட்ரேஞ்ச், ஒரு ஊஃபர், 3 வரும். அந்த 3ஐயும் நம்ம பேரல் பண்ணணும். டைரெக்டாக பேரல் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், ஒரு 3-வே நெட்வொர்க் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். டைனிட்டினுடைய 3-வே நெட்வொர்க்கு அவைலபிளாக இருக்குது. டைனிட்டினுடைய ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் எங்கிட்ட இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளூடூத் மாடல் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் மாடல் இருக்குது.
டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஸ்எம்பிஎஸ் போர்டு இருக்குது. தேவைப்படுறவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். இப்போது இதில் இருக்க ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இது வந்து கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் இதில் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட்லாம் இருக்குது. லோ வோல்ட் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் இருக்குது, ஹை வோல்ட் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் இருக்குது, ஹீட் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் இருக்குது, எக்ஸ்டர்னலாக ஓவர் லோடு ஏதாவது ஷார்ட் ஆச்சுன்னு சொன்னால் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் இருக்குது. நிறைய ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் இந்த போர்டில் இருக்குது. ஓகே, ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக எக்ஸலண்ட் குவாலிட்டினா அப்படி ஒரு குவாலிட்டி. ஓகே, டிசி சோர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு 5.5 mm ஜாக் மூலிமா நம்ம உள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு சேனல் அவுட்புட்டுக்கு எது வேணால் கொடுக்கலாம். உதாரணமாக ஒரு 20 வாட்ஸ் ஸ்பீக்கர் கூட கொடுக்கலாம். ஏன்னா இதில் காம்பபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு ஓம்ஸ் ரேஞ்ச் எடுத்துட்டிங்கன்னா 4 ohmsலேருந்து 8 ohms வைடு ரேஞ்ச். ஓம்ஸ் குறைய ஷார்ப் அதிகமாக இருக்கும், வால்யூம் அதிகமாக இருக்கும். ஓம்ஸ் அதிகமாக வால்யூம் கொஞ்சம் குறையும், ஆனால் குவாலிட்டி இருக்கும். சேஃப்டி ஜோன் எது அப்படின்னு சொன்னால் 8 ohms. ஓகேவா? ஸோ இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஸ்பீக்கர் வேணாலும் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஒரு கம்பெனி ஸ்பீக்கராக இருக்கும் பட்சத்தில் அவுட்புட் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த போர்டை பற்றிய டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். இப்போ என்ன சொல்லியிருக்கோம், இது எப்படி நம்ம ரிமோட்டாக மாற்றணும் அப்படின்னா, இந்த ஏக்ஸ் இன்புட் ஜாக்கெட் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஜாக்கெட் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு ப்ளூடூத் மாடல்லேருந்து இன்புட் கொடுத்து நம்ம இதில் அவுட்புட் எடுக்க போகிறோம். ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாமா? ஒரு எஃப்எம் சேனல் கேட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ நான் மோடு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது எஃப்எம் மோடில் இருக்குது. ஓகே, இப்போ பார்க்கலாமா? இப்போது நான் மோடு மறுபடியும் 1 செகண்ட் சேஞ்ச் பண்ணுறேன். யூஎஸ்பி மோட் நாம் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 10 inch ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். டைனிட்டி மாடல் நம்பர் 1001. இதை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 10 inch நல்ல குவாலிட்டி பக்கவாக இருக்கும். ஸோ வால்யூம் ரைஸ் பண்ண முடியும். ரிமோட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த போர்டில் பேஸ் குறைச்சிடலாம், ட்ரிபிள் குறைச்சிடலாம். பேஸ் ரைஸ் பண்ணுறேன், ட்ரிபிள் ரைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ மோடு மறுபடியும் 1 செகண்ட் சேஞ்ச். ஒரு சேனல் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், சினி சாங்காக இருக்கிறனால. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதில் பார்த்தா இது வந்து பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் 24 volt 4 ஆம்பியர் கொடுத்துருக்கேன் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸுக்காக. ஓகே, இது வந்து பாட்டம் லிட்டு, இது வந்து டாப் லிட்டு, 2 இருக்குது, மேலே இருக்குது. இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் என்னென்னங்கிறது. இப்போ வந்து இதுதான் இந்த இன்புட் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இதுதான் ப்ளூடூத் மாடல். பாருங்களேன், இந்த இடத்துல வச்சுருக்கு ப்ளூடூத் மாடல். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த சாக்கெட் வந்து 5 volt சப்ளை. இது வந்து உங்களுக்கு ஆடியோ அவுட், லெஃப்ட் சேனல், ரைட் சேனல். இது வந்து ஆக்சிலரி இன்புட். இங்கே ஒரு இன்புட் கொடுத்துக்கலாம். பகாரி ஐசி பேக் சைடில் இருக்குது. ஓகே, இதில் வந்து யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது, ஆக்சிலரி இன்புட் இருக்குது, மேனுவல் கண்ட்ரோல் இதுலேயும் இருக்குது. ஸோ என்ன தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒரு மாடுல், ப்ளூடூத் மாடுல். இந்த மாடுல்லேருந்து பவர் சப்ளை கொடுத்துருக்கு. ப்ளஸ் இங்கேருந்து ஒரு ஆடியோ அவுட்டு எடுத்து ஒரு ஸ்டீரியோ பின் மூலிமா, பாருங்கள், இந்த பின் மூலிமா கொடுத்துருக்கேன். இதான் பின், இந்த பின்னு மூலிமா கொடுத்துருக்கு. இந்த போர்டிலிருந்து கொடுத்துருக்கேன்.
இதன் வழியாக கொடுக்கறனால என்ன ஆகுதுன்னா இந்த போர்டு எதுவுமே நம்ம டச் பண்ண வேண்டியதே இல்லை. ஓகேவா, எல்லாமே வெளியில் ரிமோட்லேயே நம்ம கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் கூடவே நல்ல ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மோடுள்ள செட்டாக மாற்றிடலாம். பொதுவாகவே இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் வர எல்லா போர்டுமே இந்த வாட்ஸ் பவர்னு இல்லை. உங்களுக்கு இப்போ இது வந்து 160 வாட்ஸ் இருக்குது, 100 வாட்ஸ் இருக்குது, 60+60 இருக்குது, 50+50 இருக்குது, 30+30, ஈவன் 5+5 வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லா போர்டுக்குமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் மாடல் உபயோகப்படுத்தி நாம் அதை ரிமோட் கண்ட்ரோல் கிட்ட நாம் மாற்றிடலாம். அசம்பிள் பண்ணி பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தட் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க எந்த கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் படிக்கிறனால உங்கள் இடத்துல இருந்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து காம்பனன்ட்ஸ் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ராகனா, சொல்லுங்க யாரை டாக் பண்ண போறீங்க? என் தம்பி டாக் வால்யூம் என்ன பண்ணுவாங்க? இப்போ பாருங்க, ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் எஃப்எம் நல்ல கிளாரிட்டி, இன்டோர்ல தான் எடுத்துட்டு இருக்கோம். நல்ல கிளாரிட்டியான எஃப்எம். எங்க அப்பாவும் ஒரு 4 டைம் கத்துனாதான் வந்து எடுத்து வைப்பான். சௌமிகா எப்படி நீட்டா வச்சுக்குவீங்களா எல்லாமே? நானும் கொஞ்சம் கொஞ்சம் குப்பை பண்ணுவேன், ஆனா நானே சரி பண்ணிடுவேன். நான் செய்யற தப்ப நானே சரி செஞ்சுக்குவேன், ஆனா அவனுக்கு நான் மட்டும் அப்பா அம்மா வந்து சரி பண்ணி கொடுக்கணும். அதனால ரேடியோ மீம்ல கோத்து விடுவேன்னு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேசவனா இருக்காங்க, வணக்கம்ண்ணா. நீங்க ஓகே, இப்போ நம்ம கேட்டது ஒரு எஃப்எம், ஒரு ஆக்சிலரி இன்புட்டில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போது மறுபடியும் 1 செகண்ட் நான் ஒரு ப்ளூடூத்தில் ஒரு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம் வேற ஒரு சாங் ஒன்று. நெக்ஸ்ட் சாங். ஓகே, நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, போர்டு நம்ம எப்படி லாஸ்ட் கிளாஸில் பார்த்த போர்டுலேருந்து எப்படி ஒரு ரிமோட் கிட்ட மாற்றுறது அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.